நம்ம ரீப்ளேஸில் தொடர்ந்து 5ஆம் ஆண்டுக்குரிய வினாப்பத்திரங்களை பார்த்துட்டு வரோம். அதில் 2வது வினாப்பத்திரத்துக்குரிய செயலட்டையை நம்ம ஏற்கனவே 2 செயலட்டை பார்த்துருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கு அடுத்து அந்த முதல் செயலில் முதல் பகுதி 2 பகுதி பார்த்துருக்கோம். இன்றைக்கு செயலட்டை 2 முழுமையாக பார்க்க இருக்கிறோம். முதல் செயலட்டையை 2 பகுதியாக பிரித்து பார்த்தோம். பார்க்காதவங்களுக்கு பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த செயலட்டைக்குரிய 2வதுக்குரிய முழுமையான பகுதியும் இது பார்ட் 2க்குரிய ஸ்காலர்ஷிப்பில் வரக்கூடிய பார்ட் 2க்குரிய இதில் இந்த தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் கலந்த மாதிரி ஒரு பகுதி வரும். அந்த பகுதியை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நாங்கள் ரீப்ரஸால் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே வழங்குகிறோம். ஸோ இது சம்மந்தமான எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதுக்கு எவ்வாறு கையாள்வது, குறுகிய நேரத்தில் எவ்வாறு சரியாக விடையளிப்பது போன்ற விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு வாங்க நம்ம பார்ப்போம். வழமையாக இதில் வார முதலாவது கேள்வி உங்களுக்கு தெரியும். ஒரு உரைப்பகுதி ஒன்று தருவாங்க, பேராகிராஃப் ஒன்று தருவாங்க. அதை நீங்கள் வாசிக்கணும், ரீட் பண்ணணும். இங்கே வாசிக்கிறது என்பது தான் ரொம்ப முக்கியம். கருத்து ஒன்று நீங்கள் வாசிக்கணும். அதை வாசிக்கிறதுக்கு முதல்ல இந்த உரைப்பகுதிக்கு கீழே உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி தருவாங்க. கேள்விக்குரிய விடயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் என்பதனால முதல்ல என்ன செய்யுங்க, கேள்வியை வாசிங்க. அப்போ அதில் என்னென்ன விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கா என்பதை மனதில் பதித்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, உரைப்பகுதியை வாசிச்சிங்கன்னா அப்போ இந்த பகுதியைத்தான் அங்கே கேட்குறாங்க என்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முடிவுக்கு வரலாம். அது விரைவாக ஆன்சரை கண்டுபிடிப்பதற்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது என்பதனால இந்த விஷயத்தை சொல்லித்தரேன். ஸோ நம்ம அதனால் குயிக் அந்த இதனுடைய கேள்விகளை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். எந்த கல்லூரியின் மாணவர் மன்றம் நடைபெற்று கொண்டிருந்ததுன்னு கேட்குறாங்க. அடுத்து ஔவையாரால் எழுதப்பட்ட நூல்களை கேட்குறாங்க. அகிலாவின் பேச்சில் அடங்கிய ஆத்தி சூடி கூறும் எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய அந்த அறக்கருத்துக்களை கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க, ஆத்திசூடியில் உள்ள அறக்கருத்துக்கள் மனிதரை எவ்வாறு மாற்றக்கூடிய இருக்கு என்பதை கேட்குறாங்க. எக்காரணத்தினால் ஆத்திசூடியை சிறுவர்கள் விரும்பி கற்க முடியும் என்ற கேள்வியும் அதே போல் பேச்சின் இறுதியில் அகிலாவால் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளும் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த விடயங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இப்போ கிரகிக்கும் வகையில் இந்த பந்தியை நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் வாசிக்கணும். வாசிக்கும் போது தான் உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். நாவலர் கல்லூரியின் ஆரம்ப பிரிவுக்கான மாணவர் மன்றம் நடைபெற்று கொண்டிருந்தது. அவ்வேளையில் அடுத்த நிகழ்வாக அகிலாவின் பேச்சு இடம்பெறும் என மன்ற செயலாளர் அறிவித்தார். அகிலா பல தகவல்களுக்கு மத்தியில் மேடையில் ஏறி தனது பேச்சை ஆரம்பித்தால் ஔவையாரால் எழுதப்பட்ட ஆத்திசூடியை பற்றி தனது கருத்துக்களை முன்வைத்தால். ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற நூல்கள் ஔவையாரால் எழுதப்பட்டன. ஆத்திசூடியில் உள்ள அறக்கருத்துக்கள் மனிதரை நல்லவராகவும் மனித நேயமிக்கவராகவும் வெற்றியாளராகவும் மாற்றக்கூடியனவாகும். ஆத்திசூடி கற்பதற்கு மிக எளிமையாகவும் இனிமையாகவும் இருப்பதனால் எம்மை போன்ற சிறுவர்களால் விரும்பி கற்க முடியும். எல்லோரிடமும் இனிமையாக பேச வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. உயர்ந்த குணத்தை எந்த நிலையிலும் கைவிடக்கூடாது. இவை போன்ற பல அறக்கருத்துக்களை அது கூறுகின்றது. இக்கருத்துக்கள் சிறுவர்களாகிய நமக்கு மட்டுமன்றி பெரியவர்களுக்கும் பயன் தரக்கூடியனவாகும். சிறு சிறு சொற்றொடர்களாக அமைந்துள்ள இந்த நீதி நூலை நாமும் கற்று வாழ்வில் சிறப்புருவமாக என்ற வேண்டுகோளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்ற ஒரு பந்தி ஒன்று தரப்பட்டிருக்குது. இப்போ நம்ம இந்த கேள்வியை நம்ம இப்போ பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு கேள்வியும் திரும்ப வாசித்து அந்த பந்திக்குரிய எந்த இடத்துல இருக்குது என்பதை நீங்கள் கண்டுபிடிச்சி இலவாக என்ன செய்யலாம், அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். உதாரணமாக, எந்த கல்லூரி மாணவர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற கேள்விக்கு விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவலர் கல்லூரி என்பது தான் ஆன்சர். இங்கே நாவலர் கல்லூரி என்ற ஆன்சர் நீங்கள் எழுதினா போதும். இல்லை முழுமையாக எழுதணும்னு சொன்னால் நாவலர் கல்லூரியின் ஆரம்ப பிரிவுக்கான மாணவ மன்றம் நடைபெற்று கொண்டிருந்தது என்று தான் கேட்கப்பட்ட கேள்வி. எந்த கல்லூரி என்பதனால் நாவலர் கல்லூரி என்பது போதுமான ஆன்சராக இருக்கும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஔவையாரால் எழுதப்பட்ட நூல்களை கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு தெரியும் என்னென்ன நூல்கள் கேட்டிருக்காங்க. அதில் வந்து மூதுரை, ஆத்திசூடி, கொன்றைவேந்தன் போல 4 நூல்கள் எழுதப்பட்டிருக்குன்னா நீங்கள் அந்த இந்த நூல்களையும் கமா போட்டு நீங்கள் அந்த 4 நூல்களையும் எழுதி கொண்டீங்கன்னா ஓகே, சரியான ஆன்சராக இருக்கும். ஏன்னா நூல்கள் தான் கேட்டிருக்கேன், அதனால் நீங்கள் அதில் கூறப்பட்ட நூல்கள் அனைத்தையும் எழுதுங்க. அடுத்த 3வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் நம்ம 3வது கேள்வி எங்களுக்கு தந்திருக்காங்க. நம்ம இந்த 3வது கேள்வியை பார்ப்போம். அகிலாவின் பேச்சில் அடங்கிய ஆத்திசூடி என்பது இங்கே முக்கியம். ஆத்திசூடி பயன் தரக்கூடிய அறக்கருத்துக்களை தான் கேட்டிருக்கு. இப்போ நம்ம கருத்துக்களை எழுதுவோம்னா அதில் உங்களுக்கு தெரியும்,
இனிமையாக பேச வேண்டும், உயர்ந்த குணத்தை இந்த நேரம் கைவிடக்கூடாது. இன்னும் ஒரு கருத்து அதில் குறிப்பிடப்பட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உரைப்பகுதியில் இருந்துச்சு. அதில் மனிதநேயக்க அந்த நல்லவராகவும், மனிதநேயம் மிக்கவராகவும் இருக்கணும்னு போட்டிருக்கு. வெற்றியாளராகவும் இதில் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதில் எதையாவது நீங்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஏத்த மாதிரி எழுதி கொண்டீங்கன்னா சரி. இதில் கூறும் பயன் தரக்கூடிய அறக்கருத்து ஒன்று எழுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒன்று எழுதினால் போதும். அதில் கூறப்பட்ட எல்லா கருத்துக்களையும் எழுதி உங்களது நேரத்தை விரயமாக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்திசூடியில் உள்ள 4வது கேள்வி, அறக்கருத்துக்களை மனிதரை எவ்வாறு மாற்றக்கூடியவனாக இருக்குன்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ இதில் மாற்றக்கூடிய ஆத்திசூடியில் அறக்கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் மனிதவரை நல்லவராகவும் இந்தந்த சொல் இதில் வரணும். மனிதனை நல்லவராகவும் அதே போல் மனித நியமிக்கவராகவும் வெற்றியாளராகவும் இருந்தது என்ற விஷயத்தை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எஸ் தான் இருக்குது. நல்லவராகவும் மனித நியமிக்கவராகவும் வெற்றியாளராகவும் என்ற சொற்கள் அங்கே வரணும். வரும்போது தான் சரியான ஆன்சராக இருக்கும். அந்த கருத்துக்களை நீங்கள் கட்டாயம் எழுதி கொள்ளுங்க. அடுத்த 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தினால் ஆத்திசூடியை சிறுவர்கள் விரும்பி கேட்க முடியும் என்று கேள்வி கேட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் காரணம் கேட்டிருக்கு. ஏன்னா ஆத்திசூடியை பொறுத்த வரைக்கும் மிக எளிமையாக இருக்குது, அதே நேரத்தில் இனிமையாகவும் இருக்குது. அந்த 2 விடயங்களை கட்டாயம் நீங்கள் சொல்லணும். எளிமையாக இருக்குது, அதே நேரத்தில் இனிமையாகவும் இருக்கின்றது என்ற அந்த 2 விடயங்களை நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் அதை சொல்லணும் என்பதை கட்டாயம் இனிமை எளிமை என்ற 2 விடயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அடுத்த இறுதி கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், பேச்சின் இறுதியில் அகிலாவால் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோள் ஒன்று கேட்டிருக்கு. இப்போ இதில் வேண்டுகோள் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் வைக்கப்பட்ட வேண்டுகோள் வந்து சிறு சிறு சொற்றொடர்களாக அமைந்துள்ள இந்த நீதி நூலை நாமும் கற்று வாழ்வில் சிறப்புறுவோமாக என்பதுதான் அது அகிலா வைத்த வேண்டுகோள். இந்த விடயத்தையும் அந்த பந்தியில் வந்திருக்குது. சிறு சிறு சொற்களாக அமைந்துள்ள நாம் கற்று வாழ்வில் சிறப்புறுவோமாக என்ற விடயத்தை நீங்கள் இதை பார்த்து எழுதி கொண்டீங்கன்னா சரி. இதுதான் முக்கிய அந்த முன்பகுதி. ஒரு உரைப்பகுதியை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய பகுதி. ஸோ இதில் நாங்கள் கேள்வி விடை இப்படி எல்லா விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இது ஒரு பிடிஎஃப், ஒரு பேப்பர் அவங்களுக்கு வேணும்னு சொன்னால் பிடிஎஃப் தேவைன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் போய் அதை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம அதில் வரக்கூடிய அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வரும் தனி வாக்கியங்களை என்ன செய்யலாம், தொடர் வாக்கியங்களாக எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கல்வி சுற்றுலா சென்றோம், நாங்கள் பின்னவெளி யானைகள் சரணாலயத்தை பார்த்தோம். இதில் 2 வசனங்கள் காணப்படுது. 2 வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஒரு வசனமாக மாற்றி எழுதணும். இப்போ இதில் மாற்றி எழுதணும் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த 2 வசனத்தை நம்ம எப்படி எழுதலாம், நாங்கள் கல்வி சுற்றுலா சென்று பின்னவெளி யானைகள் சரணாலயத்தை பார்த்தோம் என நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நாங்கள் கல்வி சுற்றுலா சென்று பின்னவெளி சரணாலயத்தை பார்த்தோம் என ஒரு வாக்கியமாக அதை மாற்றலாம். அதே போல் காலையில் சூரியன் கிழக்கில் உதித்தது, மாலையில் சூரியன் மேற்கில் மறைந்தது என்பது இலகுவான ஒரு கேள்வி. அதை நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம், காலையில் சூரியன் கிழக்கில் உதித்து மாலையில் மேற்கில் மறைந்தது என நீங்கள் அந்த வசனத்தை ஒரு வசனமாக எழுதி கொள்ளலாம். அதே போல் 3வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், நிகழ்கால ஒருமை. இதில் நிகழ்காலமாக இருக்கணும், ஒருமை வினை சொல்லாகவும் இருக்கணும். இந்த 2 விடயத்தை நிகழ்காலம் என்பது உங்களுக்கு தெரியும், ஃப்யூச்சராக இருக்கணும். கொதிக்கின்றது என்பது நிகழ்காலம் அல்ல. கொதி கொதி கொத்தியது என்பது இறந்த காலம். கொத்தின இங்கே நிகழ்காலம் என்பது எஸ், கொத்துகின்றது இங்கே நிகழ்காலமாக இருக்குது. அதே நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்வி வந்து ஒருமை என்ற விஷயம் முக்கியம். து என்பது ஒருமையை குறிக்கிறது, அதே போல் நிகழ்காலத்தையும் குறிக்கின்றது. ஸோ கொத்துகின்றது என்பது சரியான ஆன்சராக இருக்கும். ஏன்னா கொத்தியது இறந்த காலம், கொத்தின் என்பது பண்பில் வருது. ஸோ அதனால் 1வது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். அதே போல் 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பின்வரும் ஒவ்வொரு வினாவிலும் சரியான சொற்களை தெரிவு செய்து அதன் கீழ் கூடிடுவோம். இதில் விளையாட்டு சம்பந்தமான 3 சொற்கள் தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், விளையாட்டுக்குரிய சரியான எழுத்துக்களை கொண்ட சொல் எது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். பார்த்தீங்கன்னா விளையாட்டு இந்த கால்லானா வரக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது கேட்டிருக்கு, கண்காட்சி என்பது 3 சொற்கள் தரப்பட்டிருக்குது. இதில் கண்காட்சி என்பது உங்களுக்கு தெரியும், கண் அந்த 3 சொல்லி என்னென்ன போட்டு வரக்கூடிய கண்காட்சியை இங்கே குறிக்கும். அதே போல் இது விளையாட்டு என்பதை குறிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்சத்திரம்,
நட்சத்திரம் என்பது 3 சொற்கள் தரப்பட்டிருக்குது. நட்சத்திரம் என்பதும் இலகுவான ஒரு சொல். இந்த மாதிரி வரக்கூடியதாக இருக்கும். சத்திரம், நட்சத்திரம் இங்கு என்பது சரியாக வர வேண்டும். ஸோ 2வது ஆன்சர் சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம விரைவாக பார்த்துட்டு போகிறோம். இதுதான் நேரம் போதாது. இந்த செயலற்றையை முழுமையாக ஒரே டைமில் பார்க்குறதுக்காக தான் பார்க்கணும். அதே போல் 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பின்வரும் இடைவெளிக்கு பொருத்தமான இரட்டை கிளவி என்பது இங்கே உங்களுக்கு தெரிந்திருக்கணும். கனகன பலபல குழு குழுன்னு தந்திருக்குது. காலை வேளை தென்றல் காற்று. பொதுவாக தென்றல் காற்று கனகன இருக்குமா, பலபலன்னு இருக்குமா, குழு குழு என்பதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். அதே போல் கல்லில் மோதிய எனது கால் கீறியென வலித்தது. இதில் வரக்கூடிய இரட்டை கிளவி அது. இப்போ கல்லில் கால் மோதுனா உங்களுக்கு எப்படி இருக்குது? கமகமன்னு இருக்குமா, விறுவிறு என இருக்குமா, விண்மின் என உங்களுக்கு தெரியும். விண்மின் என தான் அந்த கால் வலி இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா, பலத்த சூறாவளியால் மரக்கிளைகள் கீறு முடிந்து விழுந்தது. எப்படி சடசட என முடியுமா, குடு குடு என முடியுமா, விடுவிடு என முடியுமா என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சடசட என முடியும் என்பது சரியான ஆன்சர். இதில் வரக்கூடிய இரட்டை கிளைகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த 6வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு வாக்கியத்தை பன்மை வாக்கியமாக, பன்மை என்பது ரொம்ப முக்கியம். கற்ற இளைஞன் என்பது இங்கு இளைஞன் ஒருமையாக இருக்குது. கற்ற இளைஞன் விவசாயம் செய்ய முன்வர வேண்டும். இதில் இப்போ நம்ம இதில் பன்மையாக மாற்றக்கூடியது இந்த இளைஞன் என்று சொல்லத்தான் நம்ம என்ன செய்யும், பன்மையாக மாற்றலாம். அதை மாற்றும் போது என்ன செய்யும், கற்ற இளைஞர்கள் என்று இங்கே வர வேண்டும். அப்போ இளைஞன் என்று சொல்ல இளைஞர்கள் என்று நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் அது வரும். ஓகேயா? அடுத்து நம்ம 7வது கேள்வி பார்ப்போம். கீழே தரப்புள்ள வாக்கியங்களில் உள்ளவற்றங்களுக்கு பொருத்தமான சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்தது தான் சொல்லியிருக்காங்க. இதில் விளையாட்டு போட்டியின் போது மாணவர்களின் அணிவகுப்பு என்ற 2 சொற்கள் தரப்பட்டிருக்குது. இதில் உங்களுக்கு தெரியும் சரியான எழுத்து வரக்கூடிய சொல் இதை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் பெரிய 3 சுழி நீளாக வரக்கூடிய அணிவகுப்பு என்பது சரியான சொல். அதே போல் காந்தியடிகள் ஏழை மக்களின் வாழ்க்கையை உயர்த்த இதில் திடசங்கற்பம் என்ற சொல் தரப்பட்டிருக்குது. இதில் சரியான திடசங்கற்பம் என்ற சொல் உங்களுக்கு தெரியும். திடசங்கற்பம் என்று இந்த மாதிரி வரும். அது சரியான சொல் திடசங்கற்பம் என நீங்கள் அதுக்குள்ள அண்டர்லைன் பண்ணி கொள்ளணும். சரியான ஆன்சர். இதில் ஒரு எழுத்துக்கள் தான் பிழையாக இருக்குது. அதை கொஞ்சம் கூர்மையாக நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். இன்னொரு வாக்கியத்தை இறந்த காலத்தில் சொல்லிக்காங்க. இறந்த காலம் என்பது தெரியும், அதாவது நடைபெற்று முடிந்த ஒரு காலமாக இருக்கலாம். பெண்கள் வயலில் கலைகளை பிடுங்குகின்றனர் என்பது தற்பொழுது நடக்கின்ற ஒரு நிகழ்காலமாக இருக்குது. அப்போ நம்ம இறந்த காலமாக மாற்றினா பிடுங்கினார்கள் என நீங்கள் என்ன செய்யணும், இதை பிடுங்கினார்கள் என நீங்கள் இந்த சொல்ல மாற்றி எழுத வேண்டும். ஓகே, நம்ம இதில் 8 கேள்விகள் பார்த்துட்டோம். இப்போ அதில் வரக்கூடிய 9வது 10வது கேள்வி ஆங்கில கேள்விகள் உள்ளடங்கியதாக அந்த வினாப்பத்திரம் அமைந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 சொற்கள் தரப்பட்டிருக்கு. அதில் ஆங்கில சொற்களே சொல்லியிருக்காங்க. மீட், டஸ்டர் என்ற 2 சொற்கள் தரப்பட்டிருக்குது. மீட்னா உங்களுக்கு தெரியும் இறைச்சி, டஸ்டர் என்பது துடைப்பான், துடைப்பம் அல்லது அழிப்பான் என்ற சொற்களை நீங்கள் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இறைச்சி, அழிப்பான், துடைப்பான் என்ற சொற்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே போல் சில 2 படங்கள் தருவாங்க. அந்த படத்துக்குரிய சொல்ல நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் தருவாங்க. பாக்ஸுக்கு நீங்கள் அதை இதில் பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குது. இப்போ நீங்கள் எக்குண்டு இதில் மார்க் பண்ணிக்கொள்ளணும். இதில் டபுள் ஜி வரும். இதில் டேபிள் என்ற சொல் வரும். அதை நீங்கள் சரியாக பாக்ஸில் மிஸ் ஆகாமல் அந்த சொல்லை எழுதி கொள்ள வேணும். அதே போல் எக்குக்கும் அதே மாதிரி தான் வரும். ஓகே, இது ரைட். ஓகே, இதனுடைய ஆன்சர் தேவை சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த பகுதியை பார்த்தேன்னு சொன்னால் இன்னொரு ஆங்கிலத்தில் 3 கேள்விகள் வருதில்ல. இன்னொரு 3வது கேள்வி இந்த மாதிரி ஜம்பிள் சென்டென்ஸ் மாதிரி வரும். வசனங்களை ஒழுங்கின்றி தருவாங்க. நீங்கள் என்ன செய்யணும், அதை ஒழுங்குபடுத்தணும். சரியான ஒழுங்கில் நம்ம எழுதலாம். கோயிங், து, ஆம், ஐ, கேன்டீன், டு. இல்லை பொதுவாக ப்ரொனவுன்கள் வரும்போது அதை நீங்கள் என்ன செய்யலாம், முதல் சொற்களாக யூஸ் பண்ணலாம். ப்ரொனவுனுக்கு வரக்கூடிய பக்கத்தில் வரக்கூடிய இந்த ஹெல்பிங், ஆம், ஐஎம் இந்த மாதிரி சொற்களை 2வது நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு அருகிலேயே யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த வசனத்தை ஆரம்பிக்கிற மெதட்டை ஈஸியாக கண்டுகொள்ளலாம். அல்லது சில நேரத்தில் அவங்க இந்த மாதிரி கெபிட்டலில் தருவாங்க. அப்போ கெபிட்டலில் வரக்கூடிய சொல்லையும் நீங்கள் முதல் போட்டு எழுதும்போது அந்த வசனம் உங்களுக்கு இலவாக வரணும். அப்போ இதில் ஐ ஆம் கோயிங் டு த கேன்டீன் என்ற வசனம் வரலாம். இந்த மாதிரி ஐ ஆம் கோயிங் டு த கேன்டீன் வரும். இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா ஹவுன் சொல்கிற கெபிட்டலில் வந்திருக்கிறதுனால அப்போ நீங்கள் ஹவுன் சொல்கிறத விட என்ன செய்யலாம், முதல்ல போட்டு எழுதும்போது அந்த ஹவு மெனின்னு சொல்கிற விட இதை சேர்க்கலாம். அப்போ ஹவு மெனி ஃப்ளவர்ஸ் ஆர் தேர் இந்த மாதிரி இந்த வசனங்களை நீங்கள் எழுதிக்கொள்ளணும். ஹவு மெனி ஃப்ளவர்ஸ் ஆர் தேர். ஓகே, இந்த மாதிரி. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஆங்கில கேள்விகள் வருவது போன்று சிங்கள கேள்விகளும் 2 கேள்விகள் பொதுவா இந்த பார்ட் 2 பேப்பர்ல எடுக்குறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, பங்குவ, பங்கு இதில தமிழ்ல வாசிக்கும்போது ப, ப அந்த சவுண்ட் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இதில சிங்களத்திலேயே அந்த வேர்ட் தந்திருக்குது. நீங்க வாசிக்கணும் பங்குவ. பங்குவன்னு வாசிச்சீங்கன்னா வேற சொல்ல குறிக்கும். இதில பங்கு என்பது பங்கத்தான் குறிக்கும். பங்கு நம்ம ஷேர் என்பது இந்த பங்கு என்பதை குறிக்கும். அப்ப பங்கு என்ற சொல்லு பங்கு என்பதற்கு பங்கு என்று எழுதிக் கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊர் ஒயாகே கம. இதில ஊர் என்பது கம என்பது வரும். மகத்த என்ற சொல்ல நீங்க என்ன செய்யலாம்? இதில ஒயாகே கம மகத்த என்று சொல்ல நீங்க என்ன செய்யலாம்? இந்த இடத்துல பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ, அப்ப இதில வரக்கூடிய ஆங்கிலத்தில வரக்கூடிய 3 கேள்வியும், அதேபோல சிங்களத்தில 2 கேள்வியும் உங்களுக்கு அந்த 2ஆம் வினாப்பத்திரத்தில அவங்க கேட்பாங்க. இந்த அறிவையும் நீங்க பெற்றிருக்கணும். அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு. ஸோ, இதுபோல இன்னொரு செயல் அட்டையில உங்களை சந்திப்போம். அதுவரை காத்திருங்க. எங்களுக்கு இந்த வீடியோவ கொஞ்சம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் அது பிரயோசனமா இருக்கும். ஓகே. தேங்க் யூ.